Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 9, Chapter 9, Probability. Exercise 9.1 இருக்கிற first 5 questions solve பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்க்கலன்னா அதையுமே நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் நவ். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு. யூ ஆர் வாக்கிங் அலாங் எ ஸ்ட்ரீட். இஃப் யூ ஜஸ்ட் சூஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் கிராசிங் யூ, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே? ஓகே, ஸோ நீங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்க்குறீங்க, அவருடைய பிறந்த நாள் வந்து சண்டே வரத்துக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் வாட் சான்ஸ் தான். ஸோ ப்ராபபிலிட்டி இந்த சாப்டர் வந்து எந்த ஒரு மேக்ஸ் புக் எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஈவன் டென்ஷனாக நீ போகும்போது கூட உனக்கு ஃபஸ்ட்லேயே இதை கவர் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு மார்க் ஸ்கோரிங் ஏரியா மாதிரி. ஓகே, ப்ராபபிலிட்டி. ஏன்னா இங்கே வந்து நீ கால்குலேஷன் பார்த்து நிறைய போட மாட்டேன். ஓகேவா, ஜஸ்ட்டு கொஸ்டினை பார்த்து படிச்சுட்டு ஆன்சர் நீ டேரெக்டாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ப்ரொவைடட் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் உனக்கு தேவைப்படும். ஓகே, சில டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், புது டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதும்போது எப்படி எழுதுனா, இதுதான் வந்து உனக்கு ஃபார்மெட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் அந்த ஃபார்மெட் தரேன். ஓகே, ரிமைனிங் எல்லாமே நீயே தான் எழுதணும். ஃபஸ்ட்டு நீ என்ன எழுதணும்னா, நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக் விச் இஸ் ரெப்ரசன்டிங் எஸ். எஸ் அப்படின்றது என்னென்னா, வி ஆர் ரெப்ரசன்டிங் சாம்பிள் ஸ்பேஸ்னும். சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னா, கொடுத்துருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸுமே கால்ட் ஆஸ் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா, இப்போது இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க, அவங்க டேஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ டோட்டலாக என்னென்ன டேஸில் உனக்கு பாசிபிள், ரைட் ஃப்ரம் சண்டே, ஓகேவா, மண்டே நீ வந்து ஃபுல்லாக எழுதிக்கோ, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரியா, ஸோ இதுதான் வந்து உனக்கு கொடுத்துருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்க்ளூடாக இருக்கிற மொத்த பாசிபிலிட்டி. ஓகே, மொத்தமாக இந்த 7 தான் உனக்கு பாசிபிள், அப்படி தானே? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக எழுதிக்கோ, டிஸ்கிரிப்டிவாக லிஸ்ட்டாக வந்து எழுதிக்கோ. இந்த மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் எழுதிக்கோ. ஓகேவா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கவுண்ட் பண்ணி எழுதணும். என் ஆஃப் எஸ் அப்படின்னா இதில் எத்தனை எழுதியிருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுது. எத்தனை எழுதியிருக்க? 7 எழுதியிருக்க. ஓகே, ஸோ எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் யூ மஸ்ட் ரைட். ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி மொத்தமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ வந்து 1ஆக தான் எழுதணும். ஸோ இந்த கொஸ்டினில் உனக்கு ஆல் 7 ஆர் பாசிபிள். ஸோ 7 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சுச்சுவேஷன் அவங்க பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, எப்போ வந்து சண்டே வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் சண்டேவை மட்டும் எடுத்து எழுது. ஓகேவா, யூ ஆர் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ் ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் சண்டே. யூ ஆர் ரெப்ரசன்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா, நம்ம எப்போவுமே வந்து ஏ தான் எடுப்போம் என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாலும். சப்போஸ் உனக்கு 2 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஏ இன்னொன்று பி அப்படின்னு எடுக்கணும். 3 கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி எடுக்கணும். கொஸ்டினை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். இதில் உனக்கு ஒரே சுச்சுவேஷனாக கொடுத்துருக்காங்க, எப்போ சண்டே வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த சண்டேவை எழுதிக்கோ. சரியா, ஃபஸ்ட்டு சண்டே மட்டும் எழுதிக்கோ. இப்போது இந்த சுச்சுவேஷனில் எத்தனை ஒன்று கொடுத்துருக்காங்க? ஒன்று தான். புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எழுதிட்டு அதோட கவுண்டிங் எழுதணும். கொடுத்துருக்கிற பர்டிகுலர் சுச்சுவேஷனை எழுதிட்டு அதோட கவுண்டிங் எழுதணும். இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் சண்டே இதுக்கான ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரியா, அதாவது டோட்டல் 7ல் உனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் சண்டே வரும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிள் தானப்பா, புரியுதா? மொத்த 7 நாளில் உனக்கு சண்டே எப்போ வரும்? ஒரு நாள் தானே வரும். ஸோ தேர் இஸ் ஒன்லி 1 சான்ஸ் ஃபார் தட் பர்சன்ஸ் பர்த்டே வில் கெட் ஃபால் ஆன் சண்டே. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. ஓகே, ஒரு 2-3 சம்ஸ் உனக்கு போடும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஜென்ரலைஸ்டாக இதுதான் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ். அண்ட் தென் என்ன பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை நீ எழுதணும். அதை எடுத்து டிவைட் பண்ணிடணும். ஸோ அவுட் ஆஃப் 7 உனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் சண்டே வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இதே கொஸ்டினுக்கு நான் வந்து இன்னொரு கொஸ்டின் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் நானே சும்மா கொடுக்குறேன்னு பார்த்துக்கேன். இப்போது ஈவெண்ட் ஆஃப் டேஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஈவெண்ட் ஆஃப், ஓகே நான் சும்மா இங்கே உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஸோ சும்மா வேறு கலரில் போடுறேன். ஈவெண்ட்டு, ஓகேவா, ஈவெண்ட் ஆஃப் டேஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் டி. இது வந்து நிறைய கொஸ்டினில் இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி. அப்போ எதெல்லாம் எழுதுவேன்? டி அப்படின்ற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் எழுதுவேன். டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எழுதுவியா? அப்போது இதுக்கான என் ஆஃப் ஏ என்ன வரும்? 2 எழுதிருக்குமா? ஸோ 2. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்? அதாவது பி ஆஃப் ஏ என்ன வரும்? உனக்கு 2/7 வரும். ஸோ இதுதான்
புரியுதா? ஸோ டோட்டல் சுச்சுவேஷனில் உனக்கு கொடுத்துருக்கப்படுற சுச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ 7 நாளில் 2 நாள் வந்து உனக்கு டி அப்படின்ற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் இது. சரியா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சா, ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சா உனக்கு? சரியா? பிளாக் கலரில் எழுதுனது தான் உன்னுடைய புக் கொஸ்டின், பிங்க் கலர் இருந்து நான் உனக்கு கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங்கான எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கண்டென்ட் தான் அது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ கிங் ஆர் எ குவீன் ஆர் எ ஜாக் ஃப்ரம் எ டெக் ஆஃப் கார்ட்ஸ்? ஸோ டெக் ஆஃப் கார்ட்ஸ் தெரியும்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது. கார்ட்ஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு இந்த ப்ராபபிலிட்டியில் இருக்கும். சரியா? ஸோ கார்ட்ஸ் அப்படின்னாலே யூ நீட் டு ரிமெம்பர், டோட்டலாக உனக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 52 கார்ட்ஸ் இருக்கும். சரியா? டோட்டலாக 52 கார்ட்ஸ். நீ வந்து டேரெக்டாகவே இங்கே எழுதிடலாம். ஏன்னா கார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவுமே வந்து இங்கே ஒரு டிஸ்கிரிப்டிவாக எழுத முடியாது. போன கொஸ்டினில் வந்து நம்ம சண்டே, மண்டே, டியூஸ்டே எழுதணும்ல, அந்த மாதிரி இங்கே நம்ம எழுத முடியுமா? எழுத முடியாது. ஸோ நீ என்ன பண்ணலான்னா டேரெக்டாகவே நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்? என் ஆஃப் எஸ். டோட்டல் மென்ஷன் பண்ணும்போது எஸ் தான். சரியா? எத்தனை உனக்கு இருக்குது? 52. ஓகே, 52 கார்ட்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, 52. இப்போ இதில் அவங்க என்னென்ன கேட்குறாங்க? கிங்காவோ, அதாவது நீ எடுக்கக்கூடிய ஒரு கார்டு, நீ ரேண்டமாக ஒரு கார்டு பிக் பண்ணுற, அந்த கார்டு வந்து உனக்கு கிங்காவோ இல்லை குயினாவோ இல்லை ஜாக்காவோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. புரியுதா? கிங் ஆர் நல்லா அண்டர்லைன்ஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஆர் கிங்காக இருக்கலாம், இட் கேன் பி குயின் ஆர் இட் கேன் பி ஜாக். ஸோ இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நீ கார்ட்ஸ் வந்து டோட்டலாக 52 அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணனா, இன் பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் AB, ஓகே, ஈவெண்ட் ஆஃப் drawing கிங். சரியா? அப்போது என் ஆஃப் ஏ என்ன போடலாம்? எத்தனை இந்த 52 எத்தனை கிங் இருக்கும்? 4 இருக்கும். சரியா? அதே மாதிரி PB ஈவெண்ட் ஆஃப் drawing குயின் எழுதிக்கும். அப்போ என் ஆஃப் பி என்ன வரும் உனக்கு? அதுவுமே 4 தான் இருக்கும். லாஸ்ட்டாக சி, ஏன்னா இங்கே வந்து 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏபிசின்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு வந்து ஜாக்கு, அது எத்தனை இருக்கும் உனக்கு? அதுவுமே வந்து உனக்கு 4 தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் வந்து என் ஆஃப் எஸ்ன்னு போட்டுட்டேன். இந்த 3க்குமே நான் வந்து ஏபிசி அப்படின்னு தனித்தனியாக ஈவெண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண, தமிழ் மீடியம் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கப்பா. சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, தனித்தனியாக நீ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்னு தனித்தனியாக நீ வந்து என்ன பண்ண போகிற? கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ கண்டுபிடி. ஓகே, பி ஆஃப் ஏன்னு என்னது? இது வந்து அப்படியே ஃப்ராக்ஷன் எழுதணும், அவ்வளோதானே? ஸோ பி ஆஃப் ஏ, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் கிங்கு. ஸோ பி ஆஃப் ஏ என்ன வரும் உனக்கு? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தானே? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ என்ன கிடைக்கும்? 4/52. சரியா? நீ கேன்சல் பண்ணுறதா பண்ணலாம், பட் நீ கடைசியில் கேன்சல் பண்ணலாம். இப்போ பண்ணாத, நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறமா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி ஆஃப் பி. பி வந்து கேப்ஸுப்பா. சரியா? எல்லாமே பி வந்து கேப்ஸ் தான். என் வந்து ஸ்மாலு, ஏவும் எஸ்ஸும் கேப்ஸ். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, உங்கள் இஷ்டத்துக்கு நீ யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? பி அப்படின்றது கேப்ஸு. ஓகே, பின்றது கேப்ஸு, ஏஎஸ்லாம் கேப்ஸு. இந்த என் ஆஃப் ஏ, என் போடுறல, அது வந்து உனக்கு ஸ்மால் லெட்டர். ஸோ இங்கே வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு போடுவியா? இதுவுமே வந்து அதே தான், 4/52 தான் வரும். லாஸ்ட்டாக பி ஆஃப் சி எடுத்தாலுமே உனக்கு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்ஸு. ஓகே, ஸோ 4/52. அதாவது இதோட அர்த்தம் என்ன? 52 கார்டில் 4 கார்டு வந்து கிங்காக இருக்க சான்ஸு. அதேமாதிரி 52ல் 4 குயின், 52ல் 4 ஜாக்கு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் கோயிங் டு ஆட் எவ்ரி திங். ஓகேவா? யூ ஆர் கோயிங் டு ஆட் எவ்ரி திங். ஸோ அதை நீ எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing. ஓகே, ப்ராபபிலிட்டி. ட்ராயிங்னா என்னது? வரைகிற ட்ராயிங் கிடையாது, நீ பிக் பண்ணுறல, அது பேர் ட்ரா அப்படின்வாங்க. அதாவது ரேண்டமாக அந்த கார்ட்ஸ் வந்து குளிக்கிட்டு ஒரு கார்டு எடுப்பாங்கல்ல, அது பேர் வந்து ட்ராயிங் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing எ கிங், ஓகே, ஆர் குயின் ஆர் ஜாக். நான் ஷார்ட் ஃபார்மில் நீ ஃபுல்லாக எழுதிக்கும். ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா மூணுத்தையுமே ஆட் பண்ணுப்பா. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 4/52, 4/52, லாஸ்ட்டுமே உனக்கு 4/52. ஸோ டோட்டலாக உனக்கு என்ன கிடைக்கும்? 12/52 வருமா? 12/52 வரும். இதை நீ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணு. 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 6/26 வரும். அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் உனக்கு 3/13 வரும். அப்படி இல்லை நீ டேரெக்டாகவே 4 டேபிளில் பண்ணனாலும் நீ பண்ணலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 3/13 தான். ஸோ 13ல் 3 சான்ஸ் வந்து உனக்கு நீ எடுக்கிற
கார்ட்ஸ் வந்து உனக்கு கிங்காவோ இல்லை குயினாவோ ஜாக்காவோ இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுதான் நீ மேக்ஸிமமாக போடுற எஃபர்ட் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். நீ அதிகபட்சம் நீ என்ன பண்ணுவேன்னா ஃப்ராக்ஷனை வந்து ஆடோ இல்லை செப்பரேட்டோ தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த எக்ஸசைஸ் 9.1 இல்லை இந்த ப்ராபபிலிட்டி சாப்டர்லேயே நீ அதிகபட்சம் போடுற எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு வெறும் ஃப்ராக்ஷனில் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுவே தவிர அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். அதனால தான் இந்த சாப்டர் வந்து ஒன் ஆஃப் தி வெரி ஈஸியஸ்ட் சாப்டர் இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் மட்டும் தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இது உனக்கு 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீ தனித்தனி ஆட் பண்ணுறதால மேபி உனக்கு இது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். பட் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாரு. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னா உனக்கு ஒரு கொஸ்டினுமே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். போன கொஸ்டின் வந்து கார்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னானோ இந்த கொஸ்டின் வந்து டைஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, what is the probability of throwing an even number with a single standard dice of 6 faces? அதாவது டைஸ் தெரியும்ல, இதுதான் டைஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து எத்தனை சைடு இருக்கும் உனக்கு? 6 சைட்ஸ் இருக்கும். இதுக்கான ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுது. சரியா? இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் இல்லைனா நீ என்ன பண்ணலாம், ஃபேஸஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஃபேஸஸ் அப்படின்னு போடலாம். சாம்பிள் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஆர் தமிழில் வந்து கூறுவெளின்னுவாங்கள்ல, அது மாதிரி எழுதிக்கோ. தமிழ் மீடியம் அதுக்கேற்ற மாதிரி தமிழ் எழுதிக்கோ. சரியா? ஸோ உனக்கு இதில் என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது, என்ன நம்பர்லாம் விடும்? 1 விடும், 2 விடும், 3, 4, 5, 6. அவ்வளோதானே? அடுத்து என்ன பண்ணணும்? என்எஃப்எஸ் எழுதணும். எத்தனை எழுதியிருக்கோம்? 6 எழுதியிருக்கோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு டைஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து 2 டைஸ்லாம் போடுவாங்க. அதில் தகுந்த மாதிரி நம்ம அங்கே போடணும். சரியா? அதையே நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதில் கொஸ்டினில் உனக்கு ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருக்கதால இதில் 6 நம்பர் தான் விழும். ஸோ யூ கேன் ரைட் n(s) = 6. இப்போ என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அண்ட் ஈவன் நம்பர்? ஸோ ஈவன் நம்பர் வந்து விழத்துக்கான பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. அது நீ என்ன பண்ணணும்? ஒரு நேம் வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ லெட் ஏபி. ஓகேவா? லெட் ஏபி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர். ஓகேவா? ஆர் த்ரோயிங் ஈவன் நம்பர் அப்படின்னு போட்டுக்கோ. கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர். சரியா? அப்போது ஏல என்னென்னலாம் இருக்கும்? இதெல்லாம் ஈவன் நம்பர். அதாவது நீ எடுக்கிறது எல்லாமே இதிலிருந்து தான் எடுக்கணும். புரியுதா? உன் இஷ்டத்துக்கு நீ 2, 4, 6, 8, 10லாம் போட்டுக்காத. இங்கே இருக்கிறதுல இதெல்லாம் ஈவன் 2, 4, 6. அடுத்து என்ன பண்ணோம்? n(a) எழுதணும். எப்பவுமே கவுண்டிங் தான் எழுதணும். சரியா? ஸோ இங்கே 3 எழுதியிருக்க. ஸோ 3. அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு வாட்? n(a) n(s) தான். ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்னது? 3/6. கேன்சல் பண்ணால் 1/2. கேன்சல் கண்டிப்பாக பண்ணமா சார்னா? ஆமாம், பண்ணணும். ஓகேவா? ஸோ 6ல் 3 சான்ஸ் வந்து உனக்கு ஈவன் நம்பராக வர்றதுக்கு பாசிபிலிட்டி, அதாவது 2, 4, 6. அதை கேன்சல் பண்ணால் உனக்கு 1/2. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டோட்டல் பாசிபிலிட்டிஸான சாம்பிள் ஸ்பேஸ் எழுது. அடுத்து கொடுத்துருக்கிற சிச்சுவேஷனுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டு, அதாவது ஈவெண்ட்டுக்கான வேல்யூஸ் எழுதிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஃப்ராக்ஷனை தானே எழுதுற, ஜஸ்ட்டு 3/6. ஓகேவா? ஸோ டோட்டல் 6ல் உனக்கு 3 சான்ஸ் வந்து உனக்கு ஈவன் நம்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். கேன்சல் பண்ணதால் எனக்கு 1/2 வந்தது. புரிஞ்சுதாப்பா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதே கொஸ்டின் ஈவன் நம்பருக்கு பதிலாக ஆடு கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு என்ன வரும்? ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா யூ வில் பி ரைட்டிங் ஒன்லி 1, 3, 5ன்னு போட்டிருப்பேன். அதுவுமே உனக்கு 3/6 தான் வரும். அப்படி இல்லை ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? 2, 3, 5ன்னு எழுதியிருப்பேன். அதுவுமே வந்து உனக்கு 3/6 தான் வரும். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய ஈவெண்ட்டை மட்டும் நீ மாற்றணும். ஈவன் நம்பர் கொடுத்ததால நான் 2, 4, 6 எழுதியிருக்கேன். ஆடு கொடுத்துருந்தாங்கன்னா 1, 3, 5 எழுதணும். ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 2, 3, 5 எழுதணும். அந்த மாதிரி தான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? கொஸ்டின் நம்பர் 4 பாருப்பா. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? there are 24 balls in a pot. அதாவது ஒரு பாட்டில் வந்து 24 பால்ஸ் வச்சுருக்காங்க பானையில். ஓகேவா? அதில் 3 வந்து ரெட்டு, 5 வந்து ப்ளூ, ரிமைனிங் வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 டைப் ஆஃப் கலர் பால்ஸ் இருக்குது. ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது 3த்தையுமே தனித்தனியாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன? ஓகேவா? ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது தான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீ டேரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ n(s) வந்து உனக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 பால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? n(s) டோட்டல். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீ ஏபிசின்னு எடுக்காத. மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈவெண்ட் வந்து RBG அப்படின்னு, அதாவது அந்த கலருடைய ஃபஸ்ட்டு லெட்டரே வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீ எப்படி எழுதணும்னா லெட் RB ஈவெண்ட் ஆஃப், ஓகே, ஈவெண்ட் ஆஃப் பிக்கிங்
ஓகே, ஜஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருவோம், அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்க நீ. ஓகே, உனக்கு வந்து ஃப்ரேம் பண்ண தெரியல அப்படின்னா கொஸ்டினை படி, அதுலேயே உனக்கு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் ஆர் பி ஈவெண்ட் ஆஃப் பிக்கிங் ரெட் பால். ஓகேவா? அப்போ என் ஆஃப் ஆர் நீ என்ன எழுதுவ? என் ஆஃப் ஆர் எவ்வளோ, எத்தனை ரெட் கலர் பால் இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 போட்டுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லெட் ரெட்டுக்கு அப்புறம் ப்ளூ கொடுத்துருக்காங்களா, ஸோ அதே தான், லெட் பிபி ஈவெண்ட் ஆஃப் பிக்கிங் ப்ளூ பால். நீ எழுதும்போது ஃபுல்லாக எழுது, என்ன மாதிரி டிக்டோ போட்டு இருக்காது, சரியா? ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ளூ பால் எத்தனை பால் இருக்குது? 5, 5. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஜி, ஓகே, லெட் ஜிபி ஈவெண்ட் ஆஃப் பிக்கிங் க்ரீன் பால்ஸ். ஸோ க்ரீன் பாலுக்கு வந்து எத்தனைன்னு கொடுக்கல, ரிமைனிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் ஆஃப் ஜி எப்படி எழுதணும்னா, மொத்தமாக 24, அதில் இருந்து உன்னோட ரெட்டு 3ஐயும் ப்ளூ 5ஐயும் மைனஸ் பண்ணிவிடு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வரும் உனக்கு? 8ஆ? ஸோ 16. சரியா? 24 - 8 16 பால்ஸ் வந்து உனக்கு க்ரீன். புரிஞ்சுதாப்பா என்ன பண்ணிருக்கு சொல்லிட்டு? டோட்டல் 24 பால், அதில் வந்து ரெட்டு 3, ப்ளூ வந்து 5னா ரிமைனிங் வந்து உனக்கு க்ரீன் வந்து 16 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாகவே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. என் ஆஃப் ஆர் பிஜி கிடச்சிச்சு, என் ஆஃப் எஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டேரெக்டாகவே நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய ப்ராபபிலிட்டியாக எழுதிக்கலாம். சரியா? ஸோ தனித்தனியாக நான் இங்கே எழுதிடுறேன் பாரு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்ன போடுவேன், என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ என்ன எழுதணும், 3 out of 24. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம்ல 3 டேபிளில், உனக்கு என்ன வரும் அப்போ ஆன்சர் 1/8 அப்படின்னு வரும். நீ கேன்சலேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா நீ அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது உனக்கு, பி. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளூ, அதுக்கு என்ன பண்ணணும், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு போடணும். அது வந்து உனக்கு 5/24ன்னு வருது. சரியா? 24 பாலில் 5 பால்ஸ் வந்து உனக்கு ப்ளூ, அதுதான் பாசிபிலிட்டி. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக தான் எழுதுற, வேறு ஒன்றுமே கிடையாது. நீ இப்போ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே ஃப்ராக்ஷனாக தான் எழுதிட்டு இருக்க, வேறு எதுவுமே நீ எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை. அதனால தான் சொன்ன இந்த சாப்டர் வந்து உனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே எழுத வேண்டியது வேலை. ஓகே, 2 முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், பி ஆஃப் ஜி எழுதணும். சரியா? ஸோ பி ஆஃப் ஜி வந்து எப்படி எழுதலாம் நீ, பி ஆஃப் ஜி ஈக்குவல் டு அதே தான், என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ். எல்லாத்துக்குமே என் ஆஃப் எஸ் தான் டினாமினேட்டர், ஏன்னா அதுதான் வந்து உனக்கு டோட்டல். அது என்ன வரும் உனக்கு, 16/24 வரும். இது நீ 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் உனக்கு 2/3 வரும். டேரெக்டாகவே 8 டேபிளில் பண்ண. ஸோ 2 8s are 16, 3 8s are 24. ஸோ உன்னோட ஆன்சர் வந்து 2/3. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஃப்ராக்ஷன் எழுதிட்டு அது பாசிபிள் பண்ண முடியுது, அதாவது உனக்கு கேன்சல் பண்ண முடியுதுன்னா நீ பண்ணு, அப்படி இல்லைனா நீ பண்ணாத அப்படியே விட்டுரு. இங்கே செகண்ட் பாரு, 5/24 எதுவுமே பண்ண முடியல, அப்படியே விட்டேன் பாரு, அப்படியே விட்டுரு. இங்கே என்னால் 3 டேபிளில் பண்ண முடியுது, இந்த இடத்துல 8 டேபிளில் பண்ண முடியுது, அதனால பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகே, ரொம்ப பார்க்கறது லென்த்தாக இருக்குல்ல, அதனால் உனக்கு வந்து இதை லாங் சம்ஸில் ஷார்ட் சம்ஸில் தான் வந்து தருவாங்க உனக்கு. சரியா? நெக்ஸ்ட் இப்போ 5th கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் ஈஸி தானே, கிளியர் தானே? இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பாரு. when 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? அதாவது 2 காயின் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அந்த 2 காயினையுமே வந்து டாஸ் பண்ணும்பொழுது ரெண்டுமே ஹெட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் கேள்வி. புரியுதா? ரெண்டுமே வந்து ஹெட்டாக வரணும் அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண, ஆஸ் யூஷுவல் உன்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதிக்கணும். சரியா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனி, 2 காயின்ஸ் வந்து நான் டாஸ் பண்ணுறேன். சரியா? அப்போது என்னென்ன பாசிபிலிட்டி டோட்டலாக உனக்கு இருக்குது, 1 2மே ஹெட்டாக விழலாம். சரியா? அப்படி இல்லைனா 2மே டெய்லாக விழலாம். அப்படி இல்லைனா ஒரு காயின் ஹெட்டாகவும் இன்னொரு காயின் டெய்லாகவும் விழலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு காயின் ஹெட்டாகவும் செகண்ட் காயின் வந்து டெய்லாகவும் விழலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் உனக்கு மொத்தமாக இருக்குது 2 காயினை டாஸ் பண்ணும்பொழுது. வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஆப்ஷன் வருமா பாரு, நீ வராதில்ல. ஸோ இந்த 4 தான் வந்து உனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். தமிழில் வந்து கூறுவெளின்னு போட்டு எழுதிக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், என் ஆஃப் எஸ் எழுதணும். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்னப்பா, 1 2 3 4 சிச்சுவேஷன். ஸோ 4 பாசிபிலிட்டி டோட்டலாக இருக்குது. ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலராக என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்டு வரணும் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு வந்து நீ டிஃபைன் பண்ணிக்க ஃபஸ்ட்டு. லெட் ஏபி ஈவெண்ட் ஆஃப், ஓகே, லெட் ஏபி ஈவெண்ட் ஆஃப், ஓகே, கெட்டிங், ஏபி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன பண்ணணும், 2 ஹெட்ஸ் அப்படின்னு போடும். சரியா? 2 ஹெட்ஸு. அப்போது என்ன போடுவேன் நீ, ஏ ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும், ஹெச்னு எழுதணும். ஓகேவா? இங்கேருந்து தான் எழுதணும். ஸோ உனக்கு ஒன்று தான் ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்ன வரும், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 வரும். therefore you can write P of A is equal to என்ன எழுதணும், N of A by N of S. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு சம். ஸோ N of A வந்து 1, N of S வந்து 4. ஸோ 4ல் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உனக்கு ரெண்டுமே வந்து ஹெட்டாக வரத்துக்கு இருக்குது. அவ்வளோதான்ப்பா உன்னுடைய ஆன்சர். புரிஞ்சுதான்? ஸோ டோட்டலாக என்ன ஆப்ஷன் எழுதுகிற 4 ஆப்ஷன் வரும். அதில் அவங்க கொடுத்துருக்கிறது 2 ஹெட் ஒன்றா வரணும் அப்படின்றாங்க. அது வந்து ஒரே ஒரு டைம் தான் வரும்.
ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 5th question. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் 5 questions. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இஃப் யூ லைக் மை எக்ஸ்ப்ளனேஷன், ப்ளீஸ் ஹிட் லைக். ஏதாவது கமெண்ட் சொல்லணும், சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா யூ கேன் ட்ராப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. பிஃபோர் மூவிங் ஆன், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீ கிளிக் பண்ண அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உனக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. கேட்ச் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.